எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் விஜயம் திரைப்படம் இசை ட்ரைலர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஜெய் ஆகாஷ் அவர்களை வந்து அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த் பிள்ளையார்பட்டியில் மீட் பண்ணேன். அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இது 2வது தடவை தான் அவர் இங்கே மீட் பண்ணுறேன். டு பி ஹானஸ்ட் என்னன்னா வந்து பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார் க்ரூவில் இருந்து மந்த்லி ஒரு 4 காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரைலர் வெளியீட்டு விழாக்கு. அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ அதனாலேயோ கிடையாது. அது ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் இந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சனுங்க அப்படின்னு சொல்லி. அது நிறைய பேரோட வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்குது. ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லயும் அவங்களுக்குள்ளேயும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுல சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் அவங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் மேட்ச் ஆகும். அது கனெக்ட் ஆகும், கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி தான் இங்க எனக்கு இந்த மேடையில அவர் கூட வந்து சமமா உட்காந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை ட்ரெய்லர் விழால வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போகுது, நம்ம என்ன பண்றோம், சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம சொல்ற வார்த்தை நான் பாசிட்டிவா இருக்கேன், பாசிட்டிவா பண்றேன், பாசிட்டிவா பேசுறேன், பாசிட்டிவா நடக்கிறேன்றத நம்ம செயல்படுத்தினாலே குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலா சீக்கிரமாவே மாறும். ஸோ அப்படி இந்த படத்தை வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இசை ட்ரெய்லர். அண்ட் 29ஆம் தேதி திரையரங்குகள்ல வருது. அண்ட் ஏக்யூ ஆப்ல உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க. அண்ட் ஏக்யூ ஆப்ல வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்த போறாங்க. அதுக்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஏக்யூப் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதோட கண்டென்ட் என்னன்னா நிறைய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம், நல்ல கதை, நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம தேட்டருக்கு வராமையே ஈவன் எங்கேயுமே பார்க்காமே காணா போயிடுது. அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம ஏக்யூப் ஆப்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மா வந்து இவர் அமைச்சு கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து இந்த ஒரு ஏக்யூப் ஆப் வந்து ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அகைன் அதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் ஜெய் விஜயம். தேங்க்யூ. மீனா அம்மா வந்து ஜெயாகாஷ் அண்ணனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அதாவது இன்னொரு வலது கைன்னு சொல்லலாம், இல்லை 3வது கைன்னு சொல்லலாம், இல்லை 2 கைன்னு கூட சொல்லலாம், இல்லை அவருக்கு அவங்க தான் கைன்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயம் அவர் கேட்காமலே இவங்களே செஞ்சிடுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து ஒரு தாயோடைய கடமையை வந்து ஜெயண்ணனுக்கு நிறைவேற்றுறது மீனாம்மா. நிறைய தாய்ங்க இருக்காங்க, அவங்க ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 வருஷம் கடந்துட்டாங்க. இன்னைக்கு ஜெயண்ணன் இவ்வளோ இளமையாக, இவ்வளோ அழகாக, இவ்வளோ நீட்டாக, இன்றைக்கும் எனர்ஜியாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய பேக் போன் சப்போர்ட் தான். ஸோ என்ன ஆச்சுன்னா போக போக காற்றே வரல. சட்டையை கழட்டி போட்டோம், காற்று வரல, வேர்த்து ஊற்றுது. எங்களால் ஒரு கட்டத்தில் முடியல, உள்ளே போய் கதவு திறக்கணும். கதவு திறந்தார். அண்ணா வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குண்ணா, கொஞ்சம் நேரம் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டுமா. டேய் லூசு பையில முதல்ல சொல்லிடக்கூடாது வாடா அப்படின்ட்டு படுக்க வச்சார். அதுக்கப்புறம் நைட்டு பூரா அவர் தூங்கவே இல்லை. நான் ஒரே கொரட்டை விட்டுட்டு நான் ஒரே தூக்கம். காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறாரு, உன்னை எப்போ கூப்பிட்டு படுக்க வச்சனோ அப்பத்துலேருந்து நான் தூங்கலடா. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதரை, ஒரு இயக்குனரை என்றைக்குமே யாருமே பார்க்க முடியாது, ஒரு ஹீரோவை யாருமே பார்க்க முடியாது. அதாவது ஒரு இயக்குனர் இத்தனை ஆங்கிளில் யோசிக்கிறாருன்றதை நான் முதல் முறை பார்த்தது ஆகாஷ் அண்ணன்கிட்ட மட்டும்தான். ஃபைட்டும் அவரே பண்ணுவார், டைரக்ஷனும் அவரே பண்ணுவார், ஆக்ஷனும் அவரே பண்ணுவார், கட்டும் அவரே பண்ணுவார், எல்லாமே ஹீரோ சாங்ஸு எல்லாமே டோட்டல் சினிமாவே அவர் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அதுவும் இல்லாமல் பசிக்குதுன்னு போய் கேட்டால் என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்ப்பார். எனக்கு சட்டை இல்லைன்னா அவர் ஒரு 4500 ரூபாய் சட்டை எடுத்து எனக்கு கொடுப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு உதவி செய்கிற இன்றைக்கி நிறைய ட்ரஸ்ட்டுக்கு நிறைய இதுக்கு நிறைய உதவி பண்ணுறாருன்னா அதெல்லாம் வந்து
ஒரு மனசு இருந்தால் தான் பண்ண முடியும். அதுவும் தன்னுடைய சொந்த காசில் உழைச்ச காசில் தான் பண்ணுறாரு. அடுத்தவங்க கிட்ட இது வாங்கி பண்ணல. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அப்படிலாம் இல்லை. தன்னோட சொந்த காசுலேருந்து உழைச்சி வாங்கி பண்ணுறாரு. அதனால தான் கடவுளை அவருக்கு கொடுத்துட்டே இருக்காரு. இன்னும் நிறைய கொடுப்பார். நன்றி, வணக்கம். அவரை மேடை கிடைக்குது. இதில் ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த கிளப்பில் வந்து 16 வயசுலேருந்து 70 வயசு வரை இருக்கிறாங்க. எல்லாருமே லேடிஸ். 90 வயசு இருக்கிறாங்க. எல்லாருமே லேடிஸ் ஃபுல்லாக. எல்லாருமே சார் மேலே அபரிவிதமான ஒரு அன்பு வச்சுருப்பாங்க. அதை அழகாக கொண்டு போய் இன்னும் வெற்றிகரமாக 3 வருஷத்தை முடிச்சிருக்கிறோம் நாங்கள் இங்கே. சாரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இதுக்கெல்லாம் காரணம். சார் பேசினாலே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதில் மூலமாக பண்ணிகிட்ருக்குறோம். முதியோர் இல்லத்துக்கு ஃபுட்டு, குழந்தைகளுக்கு படிப்பு, மற்ற நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்குது. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். சாரோட எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த கிளப்பு 3 வருஷம் முடிச்சதுக்காக சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன் கிளப் சார்பாக. எல்லாரும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டென்ட் மட்டும் பேசுவோம். ஓகே, யூஷுவல் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ இந்த படம் ஜெய் விஜயம். ஜெய் விஜயமன் எதுக்கு டைட்டில் வச்சோம்னா, ஆக்சுவலி என் பேர் ஜெய், விஜயமன்னா வெற்றி, அதே ஒரு பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன். நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன், பெரிய பட்ஜெட்டில். அதாவது கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 36,000, லைட்ஸ் பில்லே எக்கச்சக்கமான லட்சங்கள் வந்துச்சு. பட் கதை வந்து முக்கியம். அதாவது நான் மற்ற படங்களை சொல்லாமல் நான் நடித்த படமே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும், நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கதை வந்து மக்களை போய் சேரலை. ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜெய் ஆகாஷ் நீங்கள் பார்க்கறதுக்கு ஹீரோமாக இருக்கீங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் நிறைய கதையில் கேட்டேன், எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமான்னா பைத்தியம். நான் பார்க்காத மூவிஸே இருக்காது. தமிழில் எந்த படத்தை வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன். டைட்டில் சொன்னேன், யார் ஹீரோ எல்லாமே சொல்லிவிடுவேன். அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன். வேறு லாங்குவேஜ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன். பட் கேட்ட கதைகளில் வந்து எனக்கு எப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க தான் பணம் போடுறாங்க. ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் கொடுத்து நடிச்சுட்டு போயிடுவேன். பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா, ஏன்னா நான் என் கேரக்டர் எப்படின்னா, யாராவது கஷ்டப்பட்டால் எங்கிட்ட இருக்க பணத்தையெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் நான் வந்து ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை யாராவது 1 ரூபி ஏமாத்துறவங்க எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நான் வந்து எப்போவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன். மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன், எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம், இதுதான் நான் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற படம். அதுக்காகத்தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ்னு டைட்டில் வச்சுருக்கேன். நான் நடித்த படங்கள்லேயே கம்மியான பட்ஜெட்னா இந்த படம் தான். பட் ஆனால் நான் அதிகமாக பணம் கொடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க யாருமே சம்பளம் வாங்கலை, இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன். இப்போ விஜய் டிவி ஆஹா கல்யாணத்தில் வந்து மெயின் ஹீரோனாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்தில். ஸோ அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் உங்கள் நெக்ஸ்ட் படம் என்னன்னாங்க. ஸோ நான் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஜெய் விஜயம்னு சொல்லி. ஸோ அந்த கதையை கேட்டாங்க. கேட்டோடனே சார் சூப்பராக இருக்குது சார் கதை, நான் இதை ஆக்ட் பண்ணேன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னால் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சம்பளம் கொடுக்க முடியாது. நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கதையை வந்து நான் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிட்டேன். ஏன்னா கதை தான் முக்கியமாக இருக்குது. பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் தேவை. அதாவது நியூ கமர்ஸ்னால் நல்லாயிருக்கும். ஸோ நான் நியூ கமர்ஸ் தான் போடுற பிளான் தான். இப்போ சார் நானும் நியூ கமர் தான் சார், என்ன நடிக்கிறீங்க நாங்கள். ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸ்லாம் சம்பளம் வாங்கி தான் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக நடித்தாங்க. மற்ற அக்ஷயா, குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஆக்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்த படத்தில் ஒரு
அவங்களும் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ கதை வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் புதுசாக இருக்கும். என்னால் இப்போ அந்த படத்தோட நான் எந்த படத்துலேருந்து அந்த மூலக்கதை எடுத்தேன், அது ஒரு ஃபாரின் ஃபிலிம், அதை வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்லுவேன் அந்த கதை. ஸோ இந்த படத்தில் வந்து அதிகமாக செலவச்சது வந்து அந்த ரைட்ஸை வாங்கிறதுக்கு. மற்றபடி மேக்கிங்கெல்லாம் என்ன தேவையோ, அதாவது கதைக்கு என்ன தேவையோ, படம் பார்க்கும்போது அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும். ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இப்போ அட் ப்ரெசென்ட் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது வந்து தேவையில்லை எதுவுமே நாங்கள் பண்ணல. ஸோ கதைக்கு அடுத்ததாக நாங்கள் அதிகமாக சொல்லிச்சது இதில் வர்ற ஒரு முக்கியமான ஒரு பேய்க்கா வந்து அது பேர் சொல்ல முடியாது, ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை வந்து எப்படி காட்டலாம், அதாவது இது வரைக்கும் எல்லா சினிமாலையும் காட்டிட்டாங்க, பேய்க்கு வந்து ஒரு உருவம் கொடுப்பாங்க, அது வந்து பயப்படுத்துவது. ஆனால் இதில் வந்து பேய் ஒரு ஸ்மோக், அதாவது ஒரு புகையாகவே வந்துட்டு இருக்கும் படம் ஃபுல்லாக, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரும். அது ஹீரோவை வந்து கைட் பண்ணும். ஹீரோ வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்து அது கைட் பண்ணும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோவே அந்த பொண்ணை கொலை பண்ண வந்தவன் தான். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறான், இது வந்து நாங்கள் ட்ரெயிலர் காட்டினோம். பட் மெயின் இதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர், அது ஒரு ஹாரரோட இருக்கும் இந்த படம். ஸோ அந்த ஸ்மோக் சிஜி பண்ணுறதுக்கு நிறைய டைம் அண்ட் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ். பால்பாண்டியெலாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கேமராமேன் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பால்பாண்டிக்கு வந்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் வேணும், எனக்கு எப்படி தேவையோ. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வேறு ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து காட்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து லைட்டிங் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எடிட்டர் மணிகண்டன், ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ண எடிட்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அவர் என்கிட்ட ஆக்சுவலி எனக்கு கதை சொல்ல வந்தார் ஒரு படத்துக்காக, என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டாக இந்த ஜெய்விஜயம் படம் சக்ஸஸோ என்னவோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பணம் தரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படின்னா, இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம். சப்போஸ் தியேட்டர்ஸில் வந்து பிக்கப் ஆகலைன்னா எங்கள் ஆப் இருக்குது, ஏக்யூ மூவிஸ் ஆப், அதில் உலகம் பூரா ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ஒன்லி 50 rupees தான். அது டெஃபினட்டாக என் ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா நான் போட்ட படத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நான் டெஃபினட்டாக அவனை வச்சு படம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கோடைரக்டர் மாதிரி எடிட்டராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ் அவங்கள வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும். மைக்கேல் அகஸ்டினை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். மைக்கேல் அகஸ்டின் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நிறைய டிவி சேனல்ஸில் வந்து சாம்பியனாக வந்து ஒரு காமெடிக்கு மிமிக்ரி மன்னன். ஸோ அவரை வந்து இதில் வந்து ஒரு த்ரூ அவுட் காமெடி பண்ண வச்சுருக்கேன். அவரோட சேர்ந்து இன்னொரு காமெடி வந்து திவாகர் பண்ணியிருக்காரு. தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ அது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நான் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தை வந்து 29th இந்த மந்த் 29th வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து வேறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவாக இருக்கும்போது என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹீரோவாக நடித்தேன், நான் தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது நான் தமிழில் பண்ணி ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அங்கே தெலுங்கு நடித்து தமிழ் நடித்து பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமே ஒரு பெரிய ப்ரொடியூசரு சிவசக்தி பாண்டியன் சார், காதல் கோட்டை, கண்ணெதிரை தோண்ட பண்ண ஒரு ப்ரொடியூசராலே வந்து சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. கடைசியாக வந்து நான் அந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ண அவசியமே இல்லை. ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு 40 படம் வந்துருச்சு அந்த டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2004 2005 வந்து நான் நிறைய படங்கள் பண்ணேன். அதில் வந்த பணத்தை வச்சு, ஏன்னா அவ்வளோ படம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா ராமகிருஷ்ணன் படத்தோட ப்ரிவியூ பார்த்தபடியா தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக நான் வந்து பயங்கர பிஸியாக இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரே நாளில் 3 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். குருதேவா, அமுதே, காற்றுள்ள வரையெல்லாம் வந்து
3 nights டே அப்படி கண்டினியூவாக பண்ணி கூட எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஒரு அப்போ பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்லை, பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப். ஸோ அந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரச்சனை வந்து எனக்கு என்ன சார், நீங்கள் தான் பயங்கர பிஸியாக இருக்கீங்களே, ஏன் சார் இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணத்தை போடுறீங்கன்னா? அப்போ நான் சொன்னேன் வந்து, இப்போ எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி லைஃப்ன்றது இல்லை, அந்த படத்து மூலமாக தான் எனக்கு இவ்வளோ படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நன்றிக்கடன் நான் பண்ண சொல்லி தான் அந்த படத்தை பண்ணேன். அப்படி இருந்து அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ரொடியூசரால் வந்து சொன்ன மாதிரி பண்ண முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுற சில படங்கள்லாம், நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சில படங்கள் சொல்ல விரும்பலை, பேர் சொல்ல விரும்பலை, சொன்ன டேட்டுக்கு வந்து வர்றதில்லை. ஏன்னா அது ப்ரொடியூசர் வந்து ரெடியாக இருந்தாலும் அந்த டைம் போய் யாராவது சொல்லிடுவாங்க, ஜெய் ஆகாஷுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு அவங்க அதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதை குழப்பத்துக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையில் இருக்குது இந்த படம், என்னால் கன்ஃபார்மாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தனை தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம். ரிலீஸ் ஆகலையா சிம்பிளாக வந்து சொல்லிவிடுவான், ஆப் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க, ஆப்பிள் ஃபோனுன்னா ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த படத்தை அவங்க நிச்சயம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மெயின் உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளஸ் ஷோ ஒன்று நான் போடுவேன், ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் படத்து மேலே. நீங்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும். ஸோ இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டோரி தான் மெயின். அதை வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் கதை இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கதையை நம்பி எடுத்துக்க இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மீடியா அண்ட் மக்கள் ப்ளீஸ் கிவ் அண்ட் சப்போர்ட் அவர் ஃபிலிம். தேங்க்யூ. கே. ராஜன். ஐயா கே. ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். ஐயா சார் எல்லாம் வேணாம். கே இனிஷியல் சொன்னால் அப்பாவுக்கு ஒரு மரியாதை. நம்ம பெற்ற அப்பாவுக்கு பெரிய பெரிய மரியாதை யாரும் பண்ணுறதில்ல. இந்த இனிஷியல் தான் நம்ம பெற்ற தந்தைக்கு தாய்க்கு கொடுக்குற மரியாதை. அதனால் என்னை நான் வரமாட்டேன், ராஜன் கூப்பிட்டா சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேன். கே. ராஜன் குமாரசாமி ஃபாதர் நேம், கண்ணம்மாள் அம்மா பேர், ரெண்டுமே கேல ஆரம்பிக்கிறான். அந்த கேக்கு ஒரு மரியாதை, தாய்க்கு தந்தைக்கு கொடுக்குற மரியாதை. அதனால தான் அதில் கொஞ்சம் நான் பிடிவாதமாக இருப்பேன். அதுதான் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க எனக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ன்ற பேரில் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் போட்டிருப்பேன். நான் தான் டைரக்டர், அது என்னுடைய ரியல் நேம். எங்கள் அப்பா வந்து ரீசன் இறந்துட்டார். ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து. அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் நான் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் எனக்கு உண்மையான பேர் வந்து வச்சுருக்கேன். ஜெய் ஆகாஷ்ன்றது கே. பாலச்சந்திரன் சார் வச்ச பேர். அது வந்து ஹீரோவாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ சினிமா உலகுக்கு என்ன அறிமுகப்படுத்துறது பாலச்சந்திரன் சார். அவர் பேரை வந்து நடிகனுக்கு வச்சுருக்கேன். டைரக்டராக வந்து எங்கள் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்த எங்கள் அப்பா பேரை சேர்த்து வச்சுருக்கேன், ஜெய சதீஷன் நாகேஸ்வரன். என்னுடைய அப்பா அம்மாவுடைய அருளால் ஆசையால் ஜெய் ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேணும். ஜெய் ஆகாஷ் எப்போவே பெரிய நடிகனாக வந்திருக்கணும். அவரை நான் ராமகிருஷ்ணார் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் பிரமாதம் பண்ணியிருந்தார். இன்னும் அழகு. அவ்வளோ காலம் செய்கிறோம், 20 years இருக்குமா, 20 years இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கார். கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார், அழகாக இருப்பார். என்னம்மா? ஓ, பொன்வசன் ரொம்ப அழகாக இருப்பார். அற்புதமான நடிப்பு. அது கொஞ்சம் நல்ல படம். பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால் இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது. அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாரு, இவர் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. முன்னால் சரத்குமார் பண்ணுவார். அவர் ஹீரோ நடித்த படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வந்தால் அவர் முன்னால் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதை போல் என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார். அன்னைக்கு பயங்கர பிஸி. நான் இந்த தம்பி மேலே பெரிய நம்பிக்கை வச்சேன். பெரிய ஹீரோ இந்த நாட்டில் வருவார். அது மட்டும் இல்லை, தம்பி வந்து இலங்கை தமிழன். நான் நேசிக்கிற, போற்றுகிற, வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள். அவர் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம், எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஜெய் விஜயம்
விஜயம்னா வரகு. அதனால ஜெய் மறுபடியும் விஜயம் செய்கிறார் இந்த படத்தின் மூலம். முன்னால் அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அவர் சொன்னார் பாசிட்டிவ், நினைப்பதெல்லாம் நல்லது, பேசுவதெல்லாம் நல்லது, செய்வதெல்லாம் நல்லது. அப்படி உள்ளவன் என்னைக்கும் இளமையாக இருப்பான். ஏன்னா அந்த நல்லதுன்றது அகத்தில் வருகிறது, உள்ளத்தில் உருவாகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ உன் உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒருத்தனை திட்டுறீங்க, யாரோ பிடிக்காதவன் ஒருத்தனை கெட்டு போக அழிக்கணும், அவனு டேய் அழிஞ்சிருவாடா நீ அப்படின்னு சொல்லிப்பாங்க. உள்ளம் சுருங்கும், மனசு அப்படியே சுருங்கும். அதே வாழ்த்தி பாருங்களேன். படிக்கிற பையனை, தம்பி பரவாயில்லம்மா, நல்ல மார்க் எடுத்துக்க, பிரமாதமாக இருக்கு, நீ பெரிய ஆளாக வருவ, ஜெயகாஷ் பார், நீ இந்த படத்து மூலமாக பெரிய ஆளாக வரப்போற பார் என்று ஆத்மார்த்தமாக வாழ்த்தி பாருங்களேன். இந்த மனசு அப்படியே விரியும். அதுதான் இயற்கையா. அப்போ முகம் மலரும். நமக்கே அது நல்லது, நமக்கு ஆரோக்கியம். நாங்கள் ஏன் இது அடிக்கடி அன்பிச்சல்ல தம்பி இன்னும் எல்லாரும் எதுக்கு இப்படி வாழ்த்த வர்றோம்னா, முதல்ல நாங்கள் வாழணும். வள்ளுவர் ஒரு குறள் சொல்வார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால், தீய காரியங்கள், தீய எண்ணங்கள், தீமைகளை உருவாக்குவதால் அந்த தீமையை தீயினும் மோசமாக கருத வேண்டுமா. தீயை விட மோசமா தீய எண்ணம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றார். இப்போ நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன், அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் எங்கே உருவாகுது? என் மனசில் உருவாகுது. அந்த அழிவு என்கிற அந்த சாக்கடை, கேடுகட்ட எண்ணம் நம்ம மனசில் உருவாகுது. பிறகுதான் அவங்கிட்ட போகுது. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் வள்ளுவர். தீக்குச்சியை சொன்னார். இப்போ அங்கே ஒரு குடிசை இருக்கு, ஏதோ ஒரு வீடு இருக்கு, அவனை அழிக்கணும், அந்த வீட்டை கொளுத்திடணும், அவன் இனி வாழக்கூடாது அப்படின்னு அந்த குடிசை அழிக்கணும். என்ன வேணும்? ஒரு தீப்பந்தம் வேணும். இந்த தீப்பை எப்படி நம்ம மனசில் தீய எண்ணங்கள் உருவாகி தீய நம்ம அழிக்குதோ, அதை போல் அந்த குடிசை அழிக்கணும்னா நீ ஒரு தீப்பந்தம் வேணும். அப்போ தீப்பந்தம் முதல்ல அழியுது, எரியுதன் மூலமாக அழியுது. பிறகுதான் அடுத்த அந்த குடிசைக்கு போகுது. அப்போ முதலில் அழிவது யார்? அந்த தீய எண்ணங்களை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான். யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல அழியிறாங்க. பிறகுதான் அடுத்தவங்கிட்ட அது போகுது. அதுபோல் என் தம்பி எடுத்த உடனே பாசிட்டிவ் திங்கிங், நல்லதை நினச்சி பாருங்களேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. முடிந்தால் தம்பி ஆகாஷ் சொன்னது போல் எவ்வளோ முடியுமோ நல்ல காரியம் பண்ணுங்க. முதல்ல நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணிக்கணும். நம்ம குடும்பம் மட்டும் கஷ்டப்படக்கூடாது. நாம் நல்லாகி மற்றவங்கள வாழ வைக்கணும். முதல்ல ஒரு தத்துவம் நான் சொல்லுவேன், தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். நாம் வாழணும். முதல்ல நான் வாழணும், என் பிள்ளை வாழணும், என் குடும்பம் வாழணும். முதல்ல நம்ம வாழ வச்சுக்கணும். அது ஆத்மாவுக்கு நான் சொந்தக்காரன். இன்னொன்று, நானும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்கணும். நானும் வாழணும், வாழ்ந்த பிறகு மீதி இருக்கிறத பிறரை வாழ வைக்கணும். அவன் புண்ணியாத்மா. தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம் ஆத்மா, தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணுன்ற புண்ணியாத்மா. இன்னொன்று, நான் என்னை பற்றி கவலை இல்லை, என் குடும்பத்தை இல்லை, பிறரை மட்டுமே வாழ வைப்பேன், எல்லாரும் நல்லா இருந்தா போதும், அவன்தான் மகாத்மா. அது யாரு? மகாத்மா காந்தி. தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத நாட்டை பற்றி யோசித்தார். பெருந்தலைவர் காமராஜ், லால் பகதூர் சாஸ்திரி தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்படாம நாடு பற்றியே நினைச்சாங்களே, அவங்கெல்லாம் மகாத்மாக்கள். அதனால
என் தம்பி முதல்ல பேசுனது பாசிட்டிவ் திங்கிங், நல்ல எண்ணங்கள். அதுவும் ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்தது. அவர் துணிச்சல்காரர். மற்றவங்களை நம்புறதை விட தன்னே நம்புவார். யார் ஒருவரும் நம்மை நம்பி காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஆகவே அந்த வகையில் இந்த ஜெய் விஜயம் நல்ல படமாக வந்திருக்கு. அதை விட இன்னொன்று சொன்னார், அதான் நம்பிக்கை. படம் ரிலீஸ் பண்ண போகிறேன், தியேட்டரில் எத்தனை தியேட்டர் கிடைக்குதோ பரவாயில்ல, எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ பரவாயில்ல, ஆனால் நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அந்த ஆப்பில் உலகமெல்லாம் வெளியிடுறேன், என் ரசிக பெருமக்கள் பார்த்தா போதுன்னாரு. ரசிக பெருமக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, சினிமா உலகத்தில் இருக்க நண்பர்களை கூப்பிடுவாங்க, நடிகைகளை கூப்பிடுவாங்க, வேண்டியவங்களை உறவு கூப்பிடுவாங்க. ஆனால் தம்பி தன்னுடைய ரசிகர்களை முக்கியமாக கூப்பிட்டுருக்கார். தன்னை வாழ்த்துகிற, தன்னை ரசிக்கிற அந்த ஆத்மாக்கள், புண்ணியாத்மாக்களை தம்பி அழைத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மேடையில் அமர வச்சது நாங்கள் அன்பு செல்வம் சரி, நானும் முதல் முறையாக பார்க்குறீங்க. நீங்களும் இதுதான் சிறப்பு. யார் தன்னை உயர்த்த பாடுபடுகிறார்களோ, ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயகன் ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை. ஏன் அஜித், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் செய்கிறது மிகப்பெரிய தவறு. தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல, பழகிறதில்ல. விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை, அவருக்கு அவர் பலன்தான். இப்போ அரசியலுக்கு வர்றார், அதுக்கு யார் காரணம்? ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க, ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க. ஆகவே தன்னை வாழ வைக்கிற, வளர்த்து விடுகிற, கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும், மரியாதை கொடுக்க தெரியணும். வாசலாக அந்த கூர்க்கா வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர். கூர்க்கா உள்ள அந்த கேட்டை கூட தொட விட மாட்டான். நீ யார் படத்தில் பெரிய கோட்டி சொன்னாயிருக்க? நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஒரு ரசிகர், யாரோ ஒரு நடிகர் இருக்கிற, ஒரு 10 ரசிகர் நடிகர் வச்சுங்க, இவர் இதில் யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு, அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க, முடிவு பண்ணணும். இந்த ஹீரோ நான் வணங்குகிற, போற்றுகிற, மரியாதை செலுத்துகிற, பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்ன வரவேற்க மாட்டேங்கிறாரு, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன். என்ன தப்பு அதில்? எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகன் படத்தை நான் ஏன் பார்க்கணும்? என் பணம் மட்டும் வேணும். 500 1000 கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது கூட 100 கோடி 150 கோடி வாங்குவீங்க. ஆனால் நான் பணம் கொடுத்து வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன். அப்போ அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தியேட்டருக்கு போகலன்னு வச்சுக்க, அவன் க்ளோஸ். நான் யார் பேரையும் சொல்லலை, பொதுவாக உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தாக இது சொல்கிறேன். ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும், போற்றி வணங்க வேண்டும். இப்போ கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை சொன்னார், அது மிகையான வார்த்தை. என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன்னார். அது நடக்காதுன்னு வச்சுங்க, அது சுத்தமாக பொய்யான வார்த்தை, அது மிகையான வார்த்தை. ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல. அன்பு செலுத்தினா போதும், பாசம் வைத்தால் போதும். 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும். அதை எடுத்தாலே அந்த ரசிகன் பெரிய ஏதோ கடவுளை பார்த்தா மாதிரி நினைக்கிறான். ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும், பெருசாக வரணும். எப்போ வரணும்? ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேண்டாம். ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்தி, ஏனென்றால்
என் தம்பி ஆகாஷ் மேடை, அது என்னுடைய மேடை. அதனாலே நான் பொது கருத்து இது. சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர்லாம் அங்கே எப்படியாவது போங்க, நாங்கள் பெரிய ஆட்கள் மட்டும் பெருசாக வர்றோம்னு நினைக்கிறாம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் ஒரு மாதமாக சினிமாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. ஒன்று, நம்ம அமீர், இயக்குனர் அமீர், சிவகுமார் குடும்பம், ஞானவேல் ராஜா, பருத்தி வீரன் படம். முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பித்து அது நீண்ட நாளாக ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில் படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் வாங்கி படத்தை முடித்து, படத்தை முடித்த பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு அதை ஞானவேல் ராஜாவுக்கு கொடுத்துட்றாரு. ஒரு 1.25 கோடி என்னமோ ஞானவேல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து. ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி. நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவாக விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம். அது யாராலும் மறுக்க முடியாது. ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்ல. பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல, கோர்ட்டில் இருக்குது. ஆனால் கார்த்தி கூட 25வது படத்தில் விழாவில் பிரச்சனை வருது. ஏன் அமீரை கூப்பிடல? நாங்கள் கூப்பிட்டா அவர் வரல. அமீர்கிட்ட கேட்டால் மரியாதையாக கொடுக்கல. பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்திருக்க வேண்டும். சரி, நடந்து போச்சு. அதை போய் இவங்க வாதம், அவங்க வாதம், சிவகுமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாதம் அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு. அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம். நான் சிவகுமாரை மரியாதைக்குரியவர், அவர் நினைச்சா இன்னைக்கு அதை முடிச்சிடலாம். இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்லை. இன்னைக்கு 15 கோடியே என்னமோ கார்த்திக் வாங்குறார். 1.25 கோடியே ஏதோ பஞ்சாயத்து போட்டிருக்கு, கவுன்சில் பஞ்சாயத்து, ப்ரொடியூசர் கவுன்சில். அதை இன்னைக்கு எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு அவருக்கும் ஒரு வாழ்வு, கார்த்திக்கும் ஒரு நன்றி கடன், அது சிறப்பாக இருக்கும். ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிவாதங்கள் வர வேண்டாம் என்பதாலே. இன்னொரு செய்தி, நம்முடைய மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒன்று பேசிட்டார். அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு, குஷ்பு ஒரு மறுப்பு, இன்னும் நடிகர்லாம் மறுப்பு, சிரஞ்சீவி ஒரு மறுப்பு. அப்புறம் இவர் நம்ம மன்சூர் அலிகான், அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார். அவர் யதார்த்தமானவாதி. மன்சூர் என்னன்னா கெட்ட நோக்கத்தோடு எதையும் பேச மாட்டான், மனசில் பட்டது கொட்டிடுறது. அதுக்கு சில நேரம் நான் கூட பண்ணுறது உண்டு. ஆனால் நான் கொஞ்சம் அளவாக பண்ணுவேன், யாரும் மரியாதை கிடக்கூடாது என்று நினைப்பவன். ஆகவே மன்சூர் என்னாச்சு, மன்னிப்பு கேட்டார். அது திரிஷாவும் பெருந்தன்மையாக அது விட்டுருச்சு. தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை, அதனால் நானும் மன்னிச்சிட்டேன்னு விட்டார். இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார், மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ திரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவியால் கேஸ் போட்டதாக செய்தி படித்தேன். என் அருமை நண்பர் மன்சூர், வேண்டாம், நமக்கு அதெல்லாம் வேண்டாம், வேலையை பாரு, உனக்கு நிறைய வேலை இருக்குது, கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இது என்னுடைய அருமை மேடை, என் தம்பி ஆகாஷுடைய மேடை. அவன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு ஆரம்பத்திலே சொன்னான். இப்போ சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில் பொறாமப்படுறதெல்லாம் விட்டுட்டு வளருபவர்களை வாழ்த்துவோம், வளர துடிப்பவர்களை தூக்கி விடுவோம். என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும். இந்த விஜயம், ஆகாஷ் ஜெய் விஜயம், இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் வலம் பெற வேண்டும். இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றும் என சொல்லி என்னுடைய வாழ்த்தையும் அதோடு இணைக்கிறேன். வாழ்க ஜெய் ஆகாஷ், வெல்க ஜெய் விஜயம். நன்றி, வணக்கம். நடிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஆகாஷ் அண்ணா இப்போ இல்லை, எங்களுடைய அறிமுகம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கில் ஒரு படம் பண்ணும்போது ஹார்ட் பீட்
ஸ்வீட்டாக அந்த படத்தில் வந்து தெலுங்கில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் அதில் நடித்தோம். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர். தமிழில் கூட அது வரப்போகுது. ரொம்ப சிறப்பான கேரக்டர். எனக்கே வந்து வேறு மாதிரி என்ன காதல் படத்தில் வந்து ஒரு காமெடியாக தெரிஞ்ச என்னையை வந்து வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாலும் இப்போ யாரை பயன்படுத்தினாங்களோ அவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வர்ற வரைக்கும் விடவே மாட்டார். திரும்ப திரும்ப கூப்பிட்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே ஒரு தயாரிப்பாளர் நடிகர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜெய்யா சங்கரன் மட்டும்தான். அதை அவர் சொல்கிறாரு, எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னு. அப்படியே எங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிளப்பையும் உருவாக்கியிருங்க. திரும்ப திரும்ப எங்கள் மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும். உண்மையே சொல்கிறேன். அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அவங்கள வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் பண்ணோன்னா சரி போதும், இந்த படத்துலையாவது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நடிகர்களை போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் கூப்பிட்டுருவார். கூப்பிட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து அண்ணனோடது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய எனக்கு கேட்டால் பெரிய நடிகன் சின்ன நடிகன்னு கிடையவே கிடையாது. நடிகன்னா நடிகன், அவ்வளோதான். அதுக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த அண்ணா அருமையாக சொன்னார். கே ராஜன் அண்ணன் சூப்பராக சொன்னாங்க, ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு. அதை வந்து இதுதான் உண்மையிலேயே நான் சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவங்கள வந்து அழகு பார்த்த ஒரே ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா ஆகாஷன் அவர்கள் தான். அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சார்பாக. நான் வந்து சும்மாவே ஆடுவோம்னு 2வது படம் ஒன்று இயக்கும்போது இதே மாதிரி நடிகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படும். அப்போ அவன் கேட்பான், சினிமானா ஒன்றும் சும்மா இல்லைடா, ஆனால் யார் சினிமாவில் உங்களெலாம் பெரியாளாக்குறது அப்படின்னு இந்த ரசிகன் ஒரு வார்த்தை பேசுவான். நீ என்ன சாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன மொழி பேசுகிறவன்னு தெரியாமல் உன் படத்தை வந்து உன்னைய நான் வந்து என்னுடைய நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றேன்னே, நான் தான் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஸோ ரசிகர்கள் இல்லைன்னா இன்றைக்கி சத்தியமாக சினிமா இல்லை, இந்த திரையுலகமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக அந்த கருத்தை சூப்பராக தெளிவாக புரிய வச்சார் அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கு. எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக அழகாக சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே அண்ணன் சொன்னார், அது பாசிட்டிவிட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து கூப்பிடணும்னு நினைப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு தேவை. அப்படி நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் பிரதிபலிக்கணும். இந்த மேடையை இன்னொரு மேடையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது, அவங்களுக்கான சொந்த விஷயமா மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அதுதான் அவர். நான் அதுதான் சொல்லுவேன், அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே. அதே மாதிரி இதுக்கு முன்னால் அந்த கண்டஸ்டன்ட் அந்த படம், ஆமாம், அண்ணன் ஒரு சின்ன அதிர்ச்சி எனக்கு கொடுத்துட்டாரு அண்ணன் பேசும்போது. ஆனால் நம்ம பண்ணமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு படம். அதாவது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு ரிஹர்சல் பார்த்து 2.25 மணி நேரத்தில் கேமராவை எங்கேயுமே வைக்காமல் கரெக்டான ஆர்டிஸ்ட் ஒரு 100-150 பேருக்கு மேலே அசம்பிள் பண்ணி ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபம், ஒரு 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 தீம் பார்க்கு, ஒரு ஒரு ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கரெக்டாக ரிஹர்சல் பண்ணி ஒரே ஒரு டேக்கில் பண்ணி முடிச்சிட்டார் ஒரு படத்தை. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஈகராக வந்து இது ரெக்கார்டாகவே இருக்குமே அப்படின்னு சொல்லிலாம் அவர் சார்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார், அதுக்குள்ளே வந்து பார்த்திபன் சார் படம் வந்துருச்சு, சிங்கிள் ஷாட் ஃபிலிமு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்றி நான் அதை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்கன்னா, இந்த ஆப்லாம் வந்து வந்துருச்சுன்னா நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி ஓடிடிலலாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, அவ்வளோ படங்கள் இல்லை, ஓடிடியில் அடுத்தடுத்து படங்கள் போடணும், டப்பிங் படமோ எந்த படமோ டெய்லி ஒரு படம் புதுசாக பண்ணணும், அந்த மாதிரி நிறைய படங்கள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்ல விஷயம். நிறைய ஆப்ஸில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி படங்கள் ரிலீஸ் பண்ண இது நடந்துகிட்டு இருந்தாலும் இது வந்து பெரிய முயற்சியாக பார்க்கப்படும். ஏன்னா அண்ணனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அந்தளவுக்கு இருக்காங்க. அவர் பேசும்போதே நமக்குள்ள ஒரு உட்காந்து பார்க்குற நமக்கும் கேட்குற நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அது நடக்குதோ இல்லையோ அவ்வளோ தெளிவாக அவர் சொன்னார், இந்த படம் தியேட்டரில் வருதோ இல்லையோ இந்த ஆப் மூலமாக வருவாங்க, என் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி தான். ஏன்னா அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாரு, கே ராஜன் அவர்கள். இந்த படம் அவங்க பார்க்கணுன்னா கூட நிச்சயமாக எல்லோரும் பார்ப்பாங்க, ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்கணும், இந்த படம் ஓடணும். அப்படி ஒரு முயற்சியை வெளியே கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் தான். ஜெயச்சந்திரன் நண்பனாகட்டும், கூட நடித்த மைக்கேல் அகஸ்டின் எல்லாம் பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரணும்னு துடிக்கிற திறமையான கலைஞர்கள். தயவு செய்து அவங்கள பயன்படுத்துங்க. இருக்கிற இப்போ புதுசாக வந்து படம் எடுக்க வர நிறைய இயக்குநர்கள் நான் கேட்குறது, சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க, மூத்த கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. மலையாள சினிமாவில் நல்லா இருக்குது, பிரம்மாண்ட மாதிரி நாட்கள்லாம் தெலுங்கு சினிமாவில் இன்னும் கூப்பிட்டு அவங்களை ஏதாவது 2 சீன் 3 சீனாவது கொடுத்துட்டே இருக்காங்க. இதை இப்போ இங்கே நம்ம மட்டும் ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு சொன்னார் ஒரு அண்ணன்,
நான் முடிச்சிடறேன். என்னண்ணே உங்களை வந்து அந்த படம் தெரிஞ்சவராச்சே நீங்கள் போய் பண்ணலன்னு கேட்டால் தெரிலடா. நான் கேட்டால் பழைய நடிகர்கள்லாம் பார்த்தா பழைய படம் மாதிரி ஒரு ஃபீலிங் வருதான். என்னங்க இது? ஏன்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரு நடிகனுக்கு கேரக்டருங்கிறது வந்து வயசான கெட்டப்லாம் போட்டு விகே ராமசாமி சார்லாம் 30 வயசாக இருக்கும்போது தாத்தா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏஜ்லலாம் ஒன்றும் கிடையாது. நடிகனுங்கிறது வந்து எந்த இதை கொடுத்தாலும் நடிக்க வேண்டிய நடிகனை திறமையோட இன்னும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஏங்குற நடிகர்களை தயவு செய்து வரா புதுசாக வர இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த அண்ணனுடைய படம் ஜெய் விஜய் மூலமாக நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அப்படி தான். அப்படி ஒரு விஷயத்தை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கு இல்லையா? அது ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம். அது உங்களால் தான் நடக்கும். இந்த டீம் குழு, இந்த படத்துடைய குழுவினர்களுக்கும், அப்புறம் என் அன்பு இசையமைப்பாளர் சதீஷ்குமார் ரொம்ப நல்லா இருக்குது. அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கார். நிறைய திறமைசாலி. இந்த விழாவின் கதாநாயகன் சிறப்பாக வரணும். இந்த படமும் நல்லபடியாக வெற்றி பெறணும். அண்ணன் அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருப்பார். எல்லாத்துலேயும் நாங்களும் வந்துகிட்டே இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் அண்ணன் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கும், அவர்களுடைய ரசிகர் மன்ற முக்கிய பொறுப்பாளர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சோஷியல் மீடியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், என் சக நடிகர்கள் அவர்களுக்கும், இந்த படத்தோட டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படம் இவ்வளோ பெரிய முயற்சியாக வந்திருக்கு அப்படின்னு அவர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் பார்த்து அவரை பார்த்து பழகின போது இருந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாக க்ளீனான ஒரு ஆள். ஏதாவது ஒரு விஷயத்தில் கமிட் பண்ணும்போது ஜெயச்சந்திரன் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுவார். அதை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்னா ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சினிமாவை பற்றி தெரிஞ்சு படிக்கிறது, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய படங்களை பற்றி பார்க்குறது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது அளவில் மிகப்பெரிய ஒரு திரைக்கலைஞனாக அவரை தன்னை வளர்த்து வச்சுருக்காரு. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அப்புறம் அவங்க வரலன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. தனக்கான களத்தை தானே அமைத்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக தான் நான் ஜெய் ஆகாஷ் அவர்களை பார்க்குறேன். காரணம்னா, அப்படி அந்த ராமகிருஷ்ணா படம் அப்படி சரியாக வரலன்னா அதோட அந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் அப்படியே இருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு பாலகிருஷ்ணா வருமா, அடுத்து ஒரு வேறு ஏதாவது ஒரு படம் வருமா, வேறு ப்ரொடியூசர் வருவாங்களா, வேறு டைரக்டர் வருவாங்களான்னு காத்திருப்பாங்க. அதை விட முக்கியமாக நான் எங்கேயும் போய் கேட்க முடியாது, நான் ஒரு கெத்து, நான் வந்து ஹீரோவாகவே அறிமுகமாயிட்டேன், அதுக்கு வேறு குணச்சித்திர நடிகராக வரணுமா அப்படிங்கிற மன உளைச்சல்லாம் போய் அப்புறமா நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நீ ஏன் அந்த கேரக்டர் நடிக்கக்கூடாது, நீ ஏன் ஒரு வில்லனாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் தன்னை ஒரு திரைக்கலைஞனாக தன்னை உருவாக்கிக்கிட்ட ஒரே காரணத்தினால இந்த நம்பிக்கையோடு அவரால் உருவாக்க முடியுது. அதுவும் அந்த நம்பிக்கை மேலே அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணம், அது வந்து ரொம்ப முக்கியமாக இதில் தென்படுது. சமீப காலமாக அவருடைய அந்த சீரியலுக்குள்ளே அவர் வந்து அந்த பண்ண போது ஓகே சீரியல் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும் இல்லையா, டெலிவிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு, ஒரு சினிமாவிலேருந்து டெலிவிஷன் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஓகே அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸில் வரிசையாக பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸ் கிளப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சில ஸ்டேட்டஸ்லாம் ஆன் பண்ண உடனே ஃபோனில் வந்து அப்பா போதும் இதுக்கப்புறம் நம்ம போயிடலான்னு ஒரு 25-30 இருக்கும் காலையில் அந்த ஃபேன்ஸ் கிளப்போடைய ஸ்டேட்டஸ் ஷேரிங் வந்து அண்ணா வச்சுருப்பாரு. அடேங்க அப்பா, இது நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் நல்ல மக்களை மனசில் போய் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அது இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வந்ததில். குறிப்பாக நான் சொல்ல வந்தது சுகுமார் அவர்கள் வந்து சொல்லிட்டார். காரணம் என்னென்னா, பார்த்திபன் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையாக ஒரு பெரிய முயற்சியாக அவர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி வந்து பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த விஷன் வச்சு பண்ணிட்டவர் ஜெய் ஆகாஷ் அவர்கள். அதுக்கு அவர் பண்ண ரிசர்ச்லாம் மிகப்பெரிய ரிசர்ச். இன்னொன்று என்னென்னா, உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலாக அவருடைய ஸ்பீடுக்கு அவருக்கு ஆக்சுவலாக கரெக்டான ஒரு 10 கை அசிஸ்டன்ஸு, டிரெக்ஷனில் கரெக்டான அசிஸ்டன்ஸு, கேமரா மற்ற ஒர்க்லேயும் ஒரு டீமு இன்னும் வந்து கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா ஃபினான்ஷியலாக அவரால் ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் தான் என்ன இருக்கோ அதில் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது என்னால் பணம் கம்மியாக இருக்குது வர முடியுமானா ஒரு பெரிய டெக்னீஷியனோ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டோ அங்கே உள்ளே வர முடியாத ஒரு சவால்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உடையும் மாறும்.
அப்படி ஒரு நீங்கள் இன்னொரு புதுமையான ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்வீங்க. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களை வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் உங்களுடைய அந்த விடாமுயற்சி எப்போவுமே விஸ்வரூப வெற்றி இருக்கும். அப்படி தான் இந்த ஜெய் விஜயம் படமும் அந்த டீமும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பிளாட்ஃபார்ம்னு சொன்னாலே ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்க இல்லையா? பிளாட்ஃபார்முக்கு அவங்களாம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி எல்லாமே என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மா அப்படிங்கிற. அதனால் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆங்கில சொல்லாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு தளம், ஒரு களம். அப்படி இன்றைக்கி அவர் வந்து எப்படி அப்டேட்டடாக இருக்காருன்றதுக்கான ஒரு அடையாளம் பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவேன், அங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு இல்லாமல் நான் இல்லைனாலும் நான் ஆப்பில் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். நிறைய படிக்கிறாரு. பல ஊர்களுக்கு போய் வர எல்லா இடத்துலையும் அப்டேட்டடாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பாக நேசித்து தன் கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்கள கனெக்ட் பண்ணியிருப்பார். அந்த அன்புனால தான் நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி அவர் என்ன இந்த டீட்டெயில்ஸ் சொல்லும்போது கூட நான் வேற ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேருந்து புறப்பட்டு அவசர அவசரமாக வந்ததுக்கான காரணமே நான் காலையில் ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஏதோ ஒரு நாள் இருக்குன்னு தெரியும். ஆனால் டக்குன்னு அவர் கால் அடித்தோடனே அச்சோ நம்ம இங்கே இருக்கோமேன்னு போயிட்டு விரட்டி வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், அதோட முக்கியமாக அன்பாக இருப்பார். இந்த 3 விஷயம் ப்ளஸ் ஒரு நல்ல கலைஞன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பர்சனலாக என்னென்னா, அவர் ஒரு கண்டென்ட் பண்ணுறாருன்னா அந்த கண்டென்ட் வந்து அவருக்கு ஜென்யூனாக கன்வின்சிங்காக இருக்கும். ப்ளஸ் அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பார்ப்பார். இன்ஃபேக்ட் எனக்கு சில விஷுவல்ஸே காட்டுவார். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஹாலிவுட்டில், இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு அந்த டெக்னாலஜியை வந்து அவர் உடச்சி சொல்லுவார். இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இங்கே கட்டுருக்கு ஜெய், இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். இதை தொடர்ந்து அவருடைய முயற்சிகளும் வெற்றி அடையும். இந்த படத்தில் பணி செய்த அனைத்து டெக்னீஷியனுக்கும், ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஜெய் விஜயம், ஜெய் ஆகாஷ் சொன்னதில் எனக்கு ஒன்றே ஒன்று பிடிச்சிச்சு. என்னென்னா அவர் உண்மையிலே யோக்கியன் ஒரு பேர். ஏன்னா முதல் படம் வந்து இந்த வருஷம் 2வது படம் ரிலீஸ் பண்ணுறாரு. முதல் படம் வந்து யோக்கியனுங்கிற படம் வந்து அவரே மொத்த படத்தையும் போட்டு ஒரு பையன் லைஃப் கொடுத்தாரு. அப்படியே டைரக்ஷன் ஒரு பேரை வந்து சாய் பிரபான்னு போட்டு இவர் படம் போட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணி அவனை டைரக்டர் பேர் போட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ எந்த அளவுக்கு இருக்கான். அப்புறம் இன்னொன்று சொன்னார், இதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, தெளிவாக அடித்தார். ஒரு ஆடியன்ஸ் வந்தோம்னா அந்த ஆடியன்ஸ் வச்சு தான் பேசணும், அதில் உள்ள ஹீரோயினை பற்றி தான் பேசணும். அது எப்போ பார்த்தாலுமே அது யாருமே பேசுறதில்ல. நீ நெத்தி அடி அடித்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆகாஷ். ஏன்னா 2 மணி நேரம் அந்த மீடியா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன கண்டென்ட் வரும்னு உட்காந்துருக்காங்க. இவன் வந்தவன்லாம் அதை பேச இதை பேசி அவங்க ஊரில் உள்ளது அதில் உள்ளது ஆக்கியா வாக்கியா தோப்பில் உள்ள பேசிவிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மீடியா உட்கார வச்சு டயத்தை வேஸ்ட்டு பண்ணி அவங்களுக்கு டென்ஷன் ஆகி மொத்தம் சேர்த்து கை தட்ட ஆரம்பிச்சுறாங்க. போதும் 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 நடந்துக்கு. அதனால் நான் இதை சொல்லுங்க தான் இப்போ இருந்தால் அது நீட்டாக சொல்லிட்டாரு. எங்கே ஒரு ஆடியன்ஸ் இருந்தாலும் சினிமா பற்றி பேசுங்க, அது என்ன குறைய பற்றி பேசுங்க. இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னார், இந்த படம் ஜெய்சன் கம்பல்சரி 25 அதையும் தெளிவாக என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் சொன்னேன், சார் வெள்ளி சனி ஞாயிறு கம்பல்சரி 3 நாள் படம் கண்டிப்பாக ஓடும், அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் போடுங்க ஓகே அப்படின்னாரு. அதனால் சினிமாவில் பேசணும். நான் வந்து ஏன் பேசுனேன், ஒவ்வொரு பேசுனா ஏன் நான் கரெக்டாக வர்றேன்னா, இந்த படத்தோட அத்தனை பேருமே மேலே வந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். இப்போ சுகுமாரோட சொன்னாப்புல பழைய ஆளு புது சினிமாவில் நடிக்கணும், எப்படி இப்போ சாகிற வரைக்கும் படிக்கணும்னு சொல்கிறாங்களே, சினிமா யாராலையும் படிப்பை வந்து யாராலையும் முடியாது, கடைசி வரைக்கும் படிப்புன்னு சொல்லுவாங்க அசுரன் படத்தில். அதேமாரி சினிமா சாகுற வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கலாம், சாகுற வரைக்கும் படம் எடுத்துகிட்டு இருக்கலாம், சாகுற வரைக்கும் பிடிச்சதா இருக்கலாம். அதனால் இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் வந்து யோக்கியனாகவே இருந்த ஜெய் ஆகாஷை எல்லாரும் வாழ்த்துறீங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை யோக்கியனாகவே இருக்குன்னு சொல்லி ஜெய் ஆகாஷை வெற்றியாருன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். முக்கியமாக நண்பர் ஜெய் ஆகாஷோட ஃபேன்ஸ் கிளப் ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் உறுப்பினர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே பாசிட்டிவிட்டி பேசினாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நண்பர் ஜெய் ஆகாஷ் மிகச்சிறந்த உழைப்பாளி. ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்போது நிறைய பேர் தோண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேரியர்லேருந்து காணாமல் போயிருக்காங்க. அவருக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் சரியில்லாத சூழ்நிலை வந்தப்போ கூட அதில் சற்றும் தோலாமல் திரும்ப அவன் சொன்ன மாதிரி 24 கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு நபர். அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர், அவரே நடிகர், அவரே எல்லா கிராஃப்ட்லேயும் இன்வால்வ் ஆகி இப்போ ஒரு படம் பூஜை கூப்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு ஒரு மாதம் போகிறதே தெரியாது.
அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ்ன்னு பண்ணுவார், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் ஆவரேஜாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எப்படி அவரால் முடியுதுன்னு தெரியல. மிகச்சிறந்த உழைப்பாளி. எப்போ அவர்கிட்ட பேசினாலும், அது சாதாரணமாக பேசினாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போ பேசினாலும் சினிமாவை பற்றி தான் பேசுவார், சினிமாவை பற்றி தான் திங்க் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்குள்ளேயே அவர் ரத்தத்துலேயும் எண்ணத்துலேயும் ஊறி போயிருக்கு. இந்த மாதிரி நபர் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொல்லுவாங்க, எந்த ஒரு தொழிலையும் ஒருத்தர் வெற்றி அடையணும்னா அதை பற்றியே தீவிரமாக சிந்திச்சு அதுலேயே நம்ம ஊறி போயிருந்தோம்னா நிச்சயமாக நம்ம நேரம் நல்லா இருக்குமோ ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைவோம். அந்த நேரம் இப்போ அவருக்கு வந்திருக்கு. அதனால் இந்த ஜெய் விஜயம் படத்து மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எங்களை ஆதரித்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஏக்யூப் மூவிஸ் ஆப் இந்த ஜெய் விஜயம் படத்தோட வந்து லான்ச் ஆக போகுது வேர்ல்டு வைட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் சொன்ன மாதிரி இது வந்து மெயினாக ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நிறைய படங்கள் வந்து நல்ல சப்ஜெக்ட் நல்ல கண்டென்ட் இருந்தோம், ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமல் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காம மக்களுக்கு வந்து அது போய் சேருதில்லை. சரி, அட்லீஸ்ட் வந்து தியேட்டரில் கிடைக்கலன்னா ஓடிடியிலையாவது ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தா ஓடிடி கூட வந்து ஒன்லி பெரிய ஸ்டார்ஸ் படத்தை தான் எடுக்கிறாங்க. அதில் வந்து கண்டென்ட் இருக்கா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் அந்த படத்தை வாங்கி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஃபேமஸான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஒரு அமேசான் ப்ரைமோ வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. எத்தனையோ படங்கள் இருக்குது, அது ரீச் வைக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று என்னால் முடிஞ்சதை பண்ணணும். ஏன்னா என்னை பற்றி நான் சொல்லிட்டேன், நான் வந்து என்னால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த சினிமாவில் வந்து ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக நான் வந்து இத்தனை வருஷமாக போராடிட்டுருக்கேன். நான் தெலுங்கில் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். நான் ஹீரோ நடித்த ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட் தெலுங்கில். ஆனால் தெலுங்கில் வந்து கண்டினியூ பண்ணாமல் நான் தமிழில் வந்து இவ்வளோ படங்கள்லாம் பண்ணி இன்னும் பண்ணிட்டுருக்கேன்னா நான் ஒரு தமிழன். அது இலங்கை தமிழனா இந்திய தமிழனா முக்கியம் இல்லை, நான் ஒரு தமிழன். ஸோ தமிழன் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும். ஸோ அதுதான் மெயின். இது நீங்கள் எல்லாருமே, எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே இலங்கை தமிழுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க. இலங்கை தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து எஃப்எம்எஸ் தமிழ் சினிமாவோட பட்ஜெட் பெருசானது இலங்கை தமிழர்கள்லாம் எப்போ ஃபுல்லாக எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் போனாங்களோ அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த இலங்கை மண்ணுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கறதுக்காக நான் தொடர்ந்து நடிச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாரும் இலங்கை மண்ணுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து என்ன ஆதரிங்க. என் மூலமாக அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறேன். ஓகே, தேங்க்யூ.